அடுத்ததாக நாம் இந்த இறுதி 10 காலத்திலே செய்ய வேண்டிய அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமல்தான் நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்ர் தொடர்பான விளக்கமாகும். ஏனென்றால் சில சகோதரிகள் ரமலான் இறுதி 10 ஆரம்பத்திலே ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்து விடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய சரியான நேரம் என்னவென்று கேட்டால், ஜக்காத்துல் ஃபித்ர் அதாவது ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுப்பது ஷவ்வால் பிறை தென்பட்டதிலிருந்து தொழுகிற திடலுக்கு நாம் போகிற வரைக்கும் கொடுக்கலாம், தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும். தொழுகை ஆரம்பித்து விட்டால் ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய நேரம் முடிந்து விடுகிறது. அப்ப அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் ஷவ்வால் பிறை தென்பட்டவுடன் கொடுப்பதுதான் மிகவும் பொருத்தமானதும் ஏற்றமானது. ஆனால் சில நேரங்களில் நாம் முட்கூட்டி கொடுக்க விரும்பினால் பெருநாளைக்கு 1 நாள் அல்லது 2 நாட்களுக்கு முதலிருந்து கொடுக்கலாம். பெருநாள் 1 நாள் அல்லது 2 நாட்களுக்கு முதல். அப்ப அந்த 2 நாட்கள் என்று வரும்போது மாதத்தை நாம் 30ஆக கணித்தால் 28 ரமலான் 28 ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இதனுடைய சட்டங்கள் நமக்கு பொதுவாகவே தெரியும். நம்முடைய ஒரு குடும்ப தலைவன் அவருக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு சா என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட 2.5 கிலோ. நாம் பின்னுதலுக்காக வேண்டி 3 கிலோ கொடுத்தால் கூட அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் நோன்பு 28 கொடுக்கலாம்.